நுண்ணறிவு ஈவு நுண்ணறிவு 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 ஈவின் பரவல்ல வளைகோடு எப்படி இருக்கும்? கர்வ் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் கேள்வி கேட்கும்போது பாருங்கள், என்ன ஷேப் ஆஃப் கர்வ் அப்படின்னா பெல் ஷேப்டு சார். இது பெல் ஷேப் தானே. அப்போ இந்த வேணா கேட்கலாம். நுண்ணறிவு ஈவு என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா பெல் ஷேப். அதுக்கடுத்தது உச்சநிலை கொண்ட நுண்ணறிவு ஈவு எவ்வளோ அப்படின்னா 100 சார். 100. இந்த இடம் வேணா கேட்கலாம். மற்றதெல்லாம் பாருங்கள் டிக்ளைன் தான். இந்த பகுதியெலாம் டிக்ளைனா குறைந்து காணப்படுறது. அப்போ பிலோ ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜும் குறைவாக இருப்பாங்க, அபோவ் ஆவரேஜும் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு பிட்வீனில் மீத்திறன் மிக்கவர்கள், அதுக்கடுத்து திறன் மிக்கவர்கள், அதுக்கடுத்தது ஜீனியஸ் இப்படின்னு கேட்டகரிஸை நம்ம பண்ணுறோம். அப்போது அதிக அளவு இடம்பெற்றவர்கள் இந்த பெல் ஷேப் கர்வில் அதிக அளவு நுண்ணறிவு ஈவு பரவல இடம்பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம தேடப்படும்போது சராசரியானவர்கள் தான் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது தான். இந்த படத்துலேருந்து வினா கேட்டாங்கன்னாக்கா, இந்த டயக்ராமேட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் கிராஃப்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பெல் ஷேப்டு கர்வு மணி வடிவ வரைபடமாக நுண்ணறிவு ஈவை நம்ம பார்க்குறோம். தென் நுண்ணறிவு ஈவு கணக்கீட்டு முறை. கணக்கீடில் கூட வினா கேட்கலாம் சார். என்ன கணக்கீடில் வினா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், நுண்ணறிவு ஈவை எப்படி கணக்கிடுறோம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஐக்யூ அப்படின்றத எப்படி நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா MA / CA × 100. அப்போ எப்போதும் மன வயது கால வயதை கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எதுக்கு மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம்? மாதத்தில் மாற்றிக்கணும். மாதம் ஒரு வருஷம் சொன்னாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். 10 வயது இருக்கக்கூடிய குழந்தையினுடைய குழந்தை சரியாக சொல்கிறான்னா அந்த குழந்தை எத்தனை மாதங்களுக்கு கணக்கீட்டுக்கு எடுக்கிறோன்னா 120 மாதங்கள் என்று கணக்கீட்டுக்கு எடுக்கணும். சரிங்களா? அப்போ அதன் அடிப்படையில் முதலில் ஐக்யூ என்கின்ற ஒரு டேர்மை, நுண்ணறிவு ஈவு என்பதை பயன்படுத்தியவது யார்? இல்லை, ஹூ வாஸ் த ஃபஸ்ட் யூஸ்டு டேர்ம் ஆஃப் ஐக்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் சார் அப்படின்னா வில்லியம் ஸ்டெர்னு. அதுக்கு அடுத்தது மன வயதை முதல்ல குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா, இல்லை, மன வயதை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். நுண்ணறிவின் தந்தை அப்படின்னு அவர் யார்? பீனி. சில பேர் பீனெட் அப்படின்றாங்க, டி சைலண்ட் சார். பீனே தான் கரெக்டு. பீனே என்பவர் மன வயதை குறிப்பிட்டார். அதுக்கு அடுத்ததாக அதிக அளவில் ஐக்யூவை பயன்படுத்தியது யார்? இல்லை, ஆர் ஃபெமுலரைஸ்டு அப்படின்னா டெர்மன். நாம் கூட நுண்ணறிவு பரவலை யாருடைய நுண்ணறிவு பரவலையும் பார்த்துருக்குறோன்னா ஜென்ரல் கேட்டகரியும் பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து டெர்மனினுடைய நுண்ணறிவு பரவலையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு கணக்கீடு நம்ம கொடுத்துருக்கோம் சார். ஒரு குழந்தையின் கால வயது ஆங்கிலத்தில் கிரானிக்கல் ஏஜ் அப்படின்றோம். அதை ஷார்ட் ஃபார்மு CA, கிரானிக்கல் ஏஜ் எவ்வளோ சொல்லப்படுது? 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு குழந்தையினுடைய மன வயது, அதை நம்ம MA, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், அது இல்லை. இங்கே MAன்றது மென்டல் ஏஜ், மன வயது என்று குறிப்பிடுகிறோம். அப்போ மன வயது MA எவ்வளோ சொல்கிறாங்க? 11 எனில் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சார். இப்போ நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணி பார்க்கலாமா? நுண்ணறிவு ஈவினுடைய ஃபார்முலா என்ன சார்னா மன வயது / கால வயது, MA / CA × 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா அடிப்படையில் 11ன்னு சொன்னது எது சார் அப்படின்னா மன வயதை சொன்னாங்க. அப்போ 11 / 10 × 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், 0க்கு 0 அடிச்சிடலாமா?
0க்கு 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா 11 × 10 என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா 110. அப்போது அந்த குழந்தையினுடைய இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் நுண்ணறிவு ஈவு எவ்வளோ சார்னா 110. அப்போ 110 என்பது நுண்ணறிவு ஈவுனா 110ன்றது என்ன கேட்டகரியில் சார் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது சராசரிக்கும் மேம்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் 90லேருந்து 109 வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் சராசரியானவர்கள் என்று படித்தோம். இல்லை, சராசரியானவர்கள், சராசரி ஆவரேஜ் அப்படின்னு படிச்சிருந்தோம். என்ன ஐக்கு இருக்குன்றாங்க அவங்களுக்கு, சராசரியானவர்களுக்கு 90 to 109. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோன்னா 110 சார். அப்போ 110னா இவங்க அபோவ் ஆவரேஜ். அபோவ் ஆவரேஜ்னா சராசரிக்கும் மேம்பட்டவர்கள். சராசரிக்கும் மேம்பட்டவர்கள். அப்போ சராசரிக்கு மேம்பட்டவர்களாக நம்ம இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறோம். இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வினா இதுதான் சார், அண்டர்ஸ்டாண்டா? வினாவை இதை கொடுத்துட்டு அவங்க ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன் ஏல 100, பியில் 120, சியில் 110, டியில் 90 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சரியான ஆப்ஷன் என்னவாக இருக்கலாம்? எனிபடி? சரிங்க சார், சி ஆப்ஷன் சரியானது. நம்ம சி ஆப்ஷனு சரியானதாக பார்க்குறோம்.